மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மீண்டும் அதிமுகவில் இனியும் ஓபிஎஸ் முதலமைச்சரின் கனவு பலிக்காது. 2026 ஆட்சியை பிடிக்கப் போவது அதிமுக தான். அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கிய நமது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா நமது அதிமுகவில் இனிய உள்ளதான தகவல்கள் கசிந்திருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா நமது ஓபிஎஸ் மற்றும் சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் என 4 பார்த்திங்கன்னா நீக்கிட்டார் நமது அதிமுகவின் கரண்ட் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். இப்பொழுது அதில் மீண்டும் ஓபிஎஸ் இணைப்போவதாக ஒரு தகவல்கள் விழுந்திருக்கிறது. ஏனென்றால் சசிகலா ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பதான தகவலும் வந்துருச்சு. ஏனென்றால் அதில் 4 இருக்கிறார்கள். அந்த 4 பேர் யார் என்று பார்த்தீங்கன்னா அது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், செங்கோட்டையா, சசிகலா என்று 4 பேர் இருந்தார்கள். ஆனால் நமது அதிமுக ரொம்ப பின்னடைவாக இருக்குது. ஏனென்றால் அவர்களின் முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் இல்லாத காரணத்தால் மீண்டும் ஒரு முக்கிய தலையாக சேரப்போகிறார் நமது ஓபிஎஸ் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் திமுகவுக்கு. ஏனென்றால் இவர்கள் இல்லை அதிமுகவை நம்ம சுலபமாக வீழ்த்தி விடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு கணக்கு போட்டு இருப்பார்கள். அதாவது அடுத்த முதலமைச்சர் ஆவறதுக்கான ஒரு குருட்டு கணக்கு இப்போவே போட்டு இருப்பார்கள். இருந்தால் கண்டிப்பாக அது பலிக்காது. முதலமைச்சர் அவர்களே, கண்டிப்பாக அது பலிக்காது. உங்களை விட அதிகமான வாக்குகள் என் தொகுதியில் நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் மக்களே அரசியல் மீடியாவிடம். அதாவது அவர் தொகுதியில் வென்று போட்டியிடுவார் என்றால் அப்பொழுது அதிமுகவுடைய உதவி இல்லாமல் போட்டியிட முடியாது. ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்கள், ரசிகர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அவர் தொகுதியில். ஆகையால் அவர் அதிமுகவில் இணைந்தால் மட்டுமே அவரால் பார்த்திங்கன்னா வெற்றி பெறத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செய்தியிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நமது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைய போவதான தகவல்கள் தான் கசிந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக கருதப்படும் நம் தமிழகத்தில். ஏனென்றால் பல கட்சிகள், பல எதிர்க்கட்சிகள் என அனைத்துவரும் பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் தனித்து போட்டியிருக்காங்க. அந்த ஒரு சில கட்சி எந்த கட்சி என்றால் ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் கட்சி. தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியும் பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி சேரப்போவதா தகவல்கள் கசிந்திருக்கிறது. அது இன்னும் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அது என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.